எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம எதை பார்த்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோ 5G. ஸோ ஜியோ வந்து ப்ரீ 5Gன்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 5Gக்கும் ப்ரீ 5Gக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ 5G பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு வந்துட்டு 1 GB/s அந்த அளவிலான ஸ்பீடு வந்து இருக்கும். ரொம்பவே அதிகமான ஸ்பீட், நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதை விட பல மடங்கு அதிகமான ஸ்பீடு வந்து 5Gயில் இருக்கும். பட் அந்த விஷயத்தை வந்து இப்போ கொண்டு வர முடியாதுன்ற ஒரு காலகட்டத்தினால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஜியோ ப்ரீ 5Gன்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரீ 5Gயில் வந்துட்டு ஸ்பீடு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 4G ஸ்பீட் தான். பட் அதை விட கொஞ்சம் அதிகமான ஸ்பீடு வந்து இருக்கும். பட் இது வந்து எந்தெந்த இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையும் டெல்லியில் ஐபிஎல் போட்டிகள் நடக்கக்கூடிய ஸ்டேடியத்தில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து ஸ்டேடியமில் வந்து இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேடியத்தில் வந்து க்ரௌட் கண்டிப்பாக வந்து அதிகமாக இருக்கும். ஸோ க்ரௌட் அதிகமாக இருக்கும்போது நெட்வொர்க் ஸ்பீடு வந்துட்டு ஏதாவது குறையுதா, ஏதாவது வேரியேஷன் வந்து வருதா, இல்லை கான்ஸ்டண்ட்டாக இருக்கான்ற இந்த விஷயத்தை வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலான்றதுக்காக வந்துட்டு ஒரு முன்னோட்டமாக வந்துட்டு இப்போதைக்கு வந்து ஸ்டேடியத்தில் மட்டும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து கூடிய விரைவில் வந்து நமக்கும் வந்துடும். ஸோ இது வந்து எந்த பிளாட்ஃபார்ம் கீழே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, M1ன்ற விஷயத்துக்கு கீழே வந்து ஒர்க் ஆகுது. அதாவது மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட்ன்றது தான் அந்த விஷயம். ஸோ அதில் வந்துட்டு சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நிறைய ஆண்டனாக்கள் இருக்கும். ஸோ அதிகபட்சமான ஆண்டனா இருக்கிறதுனால வந்துட்டு என்ன உபயோகம்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பீடு வந்து சிக்னல் சென்ட் ஆகிற ஸ்பீடும் ரிசீவ் ஆகிற ஸ்பீடும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற இன்டர்நெட் ஸ்பீடு கூட அந்த விஷயத்துக்கு கீழே யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு இது கீழே வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து கூடிய விரைவில் வந்து நமக்கும் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னும் வந்து 5G வந்து 2 வருடத்துக்குள்ளே வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ அந்த 5G வர்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து ஜியோவும் ஏர்டெலும் வந்து இந்த விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏர்டெலும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேடியத்தில் வந்துட்டு இந்த 5G நெட்வொர்க் வந்து ப்ரீ 5Gன்ற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இந்த விஷயத்தை கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக வந்து இருந்துட்டு வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏர்டெலும் ஜியோவும் பண்ணுறதுனால மற்ற நிறுவனங்களும் ஏதாவது பண்ணி ஆகணுன்ற ஒரு முனைப்புடன் வந்து கண்டிப்பாக வந்துட்டு பல பிளான்ஸ்க்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ 5Gன்ற விஷயம் வந்து கூடிய விரைவில் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ வந்து ஒரு நம்பிக்கை வந்துட்டு நமக்கு இப்போ வந்து வந்துடுச்சு. ஜியோ வந்துட்டு இந்த ப்ரீ 5Gன்ற ஒரு விஷயத்தை வந்து அனுபவித்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஐபிஎல் ஸ்டேடியத்தில் தான் வந்துட்டு இந்த விஷயத்தை வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும்னா ஸ்டேடியத்தில் போய் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 5G ப்ரீ 5G இது மேலே வந்து எதிர்பார்ப்புகள் இருந்தால் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.